ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்தினுடைய 3ஆம் ஸ்கந்தம் 3வது அத்தியாயத்துடைய தொடர்ச்சி பகவானது தெய்வீகமான லீலைகள். இன்றைக்கு படிக்கும் ஸ்லோகம் 11 முதல் 13 வரை. சாபரம் திவிதம் பானம் முரம் பல்பலமேவச்ச அன்யாம் ச தந்த பக்திராதீன் அவதித்காம் சகாதய. சாம்பரன், சம்பரன், த்விதன், பானன், முரன், பல்வலன் முதலான அரசர்களிலும் தந்தவக்கரன் முதலான பல அசுரர்களிலும் சிலரை பகவானே நேரடியாக கொன்றார், சிலரை ஸ்ரீ பலதேவர் முதலான மற்றவர்களாலும் கொல்லும்படி செய்தார். அது ஏன் அப்படி? சில அரசர்களை சில அசுரர்களை பகவானே வதம் செய்யறாரு, சில அரசர்களை சில அசுரர்களை பலராமர், பிரத்யும்னர் இந்த மாதிரி ஆட்களை கொண்டு வதம் செய்யப்படுறாரு. என்ன காரணம்? இல்ல, சரி அப்படி கூட எடுத்துக்கலாம். பலராமர் குரு தத்துவமா இருந்ததுனால சில அசுரர்களை பலராமர் கொண்டார். ஆனா முக்கியமான காரணம், ஏன் பகவான் ஒரு சில அசுரர்களை அரசர்களை அவர் கொண்டுட்டு ஒரு சிலரை அர்ஜுனன், பீமன், பலராமர், அப்புறம் பிரத்யும்னர் இவங்க மூலமா செய்கிறார். இதான் நேற்று பார்த்தோம். கிருஷ்ணா தனது பக்தர்களுக்கு புகழ் கொடுக்கும். தனது பக்தனுக்கு புகழ் அடைய வச்சு அதுல ஆனந்த முடியாது. நம்ம எல்லாம் பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்? நமக்கு புகழ் சந்தோஷமா ஜெய ஜெகநாத் பல்தேவ் சுபத்ரமியா கி ஜெய். சோ நம்மளுடைய ப்ராப்ளம் என்னன்னா, நம்முடைய பிரச்சனை என்னன்னா, நமக்கு புகழ் வரணும், நமக்கு புகழ் வந்தாதான் நம்ம சந்தோஷமாகும். நம்ம எல்லாருக்கும் நமக்கு புகழ் வந்தாதான், எல்லாரும் முன்னாடியும் நமக்கு புகழ் வந்தாதான் நம்ம சந்தோஷமாகும். நம்ம முன்னாடி மற்றவங்க புகழப்படுறது நம்மளால பொறுத்துக்க முடியாது. ஒரு ஓரமா இதயத்துல கொஞ்சமாவது ஒரு பொறாமை இருக்கும். அவரை எல்லாரும் புகழ்றாங்க, அவர் இது பண்றாங்க. ஆனா இங்க பகவானுடைய தெய்வீகமான குணம் என்னன்னா, அவர் தான் புகழ் அடைவதை காட்டிலும் அவர் ஏற்கனவே புகழ், அந்த 6 ஐஸ்வர்யத்துல புகழ் முழுமையா இருக்கு பகவான். எக்காலத்திலும் அவருடைய புகழ் இருக்கு. இன்னைக்கு ஆயிரம் பேர் வருவாங்க போவாங்க, ஆயிரம் மக்கள் வருவாங்க போவாங்க, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர். அதுல ஒரு சிலர் தான் புகழ் பெறாங்க. அந்த ஒரு சிலர் கூட புகழை தக்க வச்சுக்க முடியாது. எல்லாருக்கும் புகழ் கிடைக்கிறது இல்ல, ஒரு சிலர் தான் புகழ் கிடைக்குது. சோ புகழ் என்பது ஒரு போதை. புகழ் பிரதிஷ்டா, பூஜா லாப பிரதிஷ்டா அல்லது கனகா காமினி பிரதிஷ்டா. இந்த பதவி, பேர், புகழ் அதெல்லாம் கிடைக்கும் போது அப்படி உச்சந்தலை குளிர். எனக்கு பதவி கொடுத்துட்டாங்க, எனக்கு பேர் கிடைச்சிருச்சு, எனக்கு புகழ் கிடைச்சிருச்சு, எனக்கு அழகான பொண்ணு மனைவியா இருக்கா, அப்புறம் நான் பெரிய செல்வந்தனா இருக்கேன், இதெல்லாம் ஒரு போதை. இது தலைக்கு ஏறிடுச்சுன்னா அவனுக்கு பொய்ய ஒன்றார் வந்துடும். கிடைக்காத வரைக்கும் ஏக்கமா இருக்கும். பெரும்பாலும் மக்கள் மத்தியில இன்னைக்கு பார்க்கலாம், பெரும்பாலும் மக்கள் மத்தியில் எப்படின்னா, இந்த பெயர், பதவி, புகழ் இதெல்லாம் கிடைக்குமான்னு ஏங்குவாங்க. கிடைக்கலன்னா கவலைப்படுவாங்க.
கிடைக்கிற வரைக்கும் இயங்குவாங்க, கிடைக்காம போயிட்டா கவலைப்படுவாங்க, அடுத்தவங்களுக்கு கிடைச்சா பொறாமப்படுவாங்க, தனக்கு கிடைத்தால் அப்படியே ஆனந்தத்துல தலகால் புரியாம நடக்கும். இதுதான் ஜென்ரல் உலக வழக்கம். என்னன்னா இன்னைக்கு எல்லா பெரும்பாலான மக்கள் இதுதான் அவங்க வாழ்க்கையுடைய குறிக்கோளாவே, பெயர், பதவி, புகழ், இதை அடையுது. ஹரி கிருஷ்ணா. சோ இதுதான் லைஃப்ல கோல் அச்சீவ்மெண்ட். அவங்க வாழ்க்கையுடைய மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன நினைக்கிறாங்க? பெரும்பாலான மக்கள் மனித வாழ்க்கையின் குறிக்கோள், மனித வாழ்க்கை லட்சியம் எப்படியாவது நான் பேர் வாங்கிடணும், எப்படியாவது இந்த உலகத்துல நான் பேர் வாங்கிடணும், பதவி அடைஞ்சிடணும், புகழ் அடைஞ்சிடணும், செல்வந்தன் ஆயிரணும். இதுதான் அவங்களுடைய அல்டிமேட் கோல். ஆக்சுவலி இது அல்டிமேட் கோல் இல்ல, இதுதான் மனித வாழ்க்கையுடைய உயர்ந்த குறிக்கோளா வச்சிருக்காங்க. இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் மனித வாழ்க்கை உயர்ந்த குறிக்கோளா எதை நினைக்கிறாங்க? சமுதாயத்துல நான் நல்ல பேர் வாங்கிடணும், நல்ல புகழ் வாங்கிடணும், நல்ல செல்வந்தன் ஆயிடணும், நல்ல பதவி அடையணும். ஆனா அதுக்காக அல்ல மனித வாழ்க்கை. காமஸ்ய நான் இந்திரிய பிரீத்தி லாபோ ஜீவேயாவதா ஜீவசிய தத்துவ ஜிக்ஞாசா நாத்தோ இச்சேச கர்மபி. மனித வாழ்க்கை புலன்பத்துக்காக அல்ல, கேள்வி கேட்கறதுக்காக. சோ இந்த இந்த 4 விஷயம், பெயர், புகழ், பதவி, செல்வம், இதெல்லாம் ஒருத்தனை கர்வம் பிடிச்சவனா. ஜென்ம ஐஸ்வர்ய சுதஸ்ரீவி ஏதமாத மகத்துவமா. உயர்ந்த குல பிறப்பு, செல்வம், அழகு, கல்வி, உயர்ந்த படிப்பு, இதெல்லாம் கொஞ்சம் மமதை உண்டாகும், ஆணவத்தை உண்டாகும், கர்வத்தை உண்டாகும். அதனால ஒரு பக்தர் இதுக்காக ஆசைப்படுறது இல்லையா. ஒரு தூய பக்தர் இதுக்காக ஆசைப்பட மாட்டார். நார்மலா பக்தர்கள் இதுக்காக ஆசைப்படவே கூடாது. யாராவது இதுக்கு ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னா அவங்களால கிருஷ்ண உணர்வுல முன்னேற்றம் அடைய முடியாது. ஆன்மீக பாதையின் பெரும் தடை கற்கள் இது. ஆன்மீக பாதைக்கு பெரும் தடையா இருக்கிறது இதெல்லாம், இந்த 4 விஷயம்: பெயர், புகழ், பதவி, அப்புறம் செல்வம், அழகான பெண்கள். சோ இதை விரும்பினா, யாராவது எந்த பக்தராவது இதை விரும்பினார் அப்படின்னு சொன்னா அவரு கிருஷ்ண உணர்வுடைய அல்டிமேட் கோலை விட்டுட்டாரு. கிருஷ்ணா கான்சியஸ் உடைய அல்டிமேட் கோல், ஸ்பிரிச்சுவல் லைஃப் உடைய அல்டிமேட் கோல், ஆன்மீக வாழ்க்கையின் உயர்ந்த குறிக்கோள், ஆன்மீக வாழ்க்கையின் உயர்ந்த லட்சியம், மனித குலத்தின் உயர்ந்த லட்சியம் கிருஷ்ணரை அடைவதுதான், கிருஷ்ண பிரேமத்தை அடைவதுதான். சோ இதுல போயிடும். அப்ப அல்டிமேட் கோல் என்ன ஆயிடும்? கிருஷ்ணா கான்சியஸ் இல்லாம போயிடும். கிருஷ்ண உணர்வு இருக்கு, ஆனா நோக்கம் வேறையா இருக்கு. இன்னைக்கு பெரும்பாலும் பக்தர்களுக்கு கிருஷ்ண உணர்வு இருக்கு, கிருஷ்ண உணர்வு எடுத்துக்கிட்டாங்க, ஓகே, நம்ம ஜெபம் பண்ணணும், பக்தி செய்யணும், ஆனாலும் பௌதிக ஆசை இருக்கு. பௌதிக ஆசைகள், பெயர், புகழ், வசதி, பதவி, செல்வம், அழகான பெண்கள், இதெல்லாம் என்ன ஆகும்னா என்னுடைய கிருஷ்ண பிரேமம் என்ற இலக்குக்கு தடை கற்கள், தடை கற்கள். சோ இந்த தடைகளை தாண்டி வரணும், இந்த தடைகளை கடந்து கிருஷ்ணரை அடையணும். கிருஷ்ணர் அடையிறதுதான் உயர்ந்த குறிக்கோள், மனித வாழ்க்கை உயர்ந்த குறிக்கோள். சோ கிருஷ்ணாவை நோக்கி நம்ம போவோம். கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண பிரேமம் தான் என் வாழ்க்கையின் ஒரே லட்சியம், தூய பக்தி தொண்டு. சோ இந்த தூய பக்தி தொண்டு தான் அல்டிமேட் கோல். சோ தூய பக்தர் இதை விரும்புறது இல்லை. நம்ம பார்க்கலாம், யுதிஷ்டிர மகாராஜாவுக்கு புகழ் விரும்பல, அவர் ராஜ்யத்தை விரும்பல. இதுதான் ஒரு தூய பக்தருக்கான அடையாளம். யுதிஷ்டிர மகாராஜா ராஜ்யம் வேண்டாம், அவங்களே வச்சுக்கிட்டு முடிவு பண்ணிட்டு, நம்ம ஏன் சண்டை போட்டு ராஜ்யத்தை வாங்கணும், வேண்டாம். எனக்கு ராஜ்யம் வேண்டாம், எனக்கு பேரரசங்கிற பேர் வேண்டாம், எனக்கு புகழ் வேண்டாம், எனக்கு எது வேண்டாம், எனக்கு கிருஷ்ணாவுடைய விருப்பத்தை பூர்த்தி செஞ்சா போதும். கிருஷ்ணா என்ன விரும்புறாரோ அதை நான் பூர்த்தி. இதுதான் ஒரு தூய பக்தருக்கான அடையாளம். தூய பக்தருக்கான அடையாளம் என்னன்னா ஒரு புகழை விரும்புறது இல்லை. ஆனா கிருஷ்ணா என்ன பண்றாரு? அந்த பக்தருடைய புகழை பரப்புறாரு. இதுதான் கிருஷ்ணாவுக்கும் பக்தருக்குள்ள ஒரு சிறப்பு அம்சம். என்னன்னா ஒரு தூய பக்தர் எப்பவுமே கிருஷ்ணர் புகழப்படணும், கிருஷ்ணர் புகழப்படணும், கிருஷ்ணர் வழிபடப்படணும், கிருஷ்ணாவோட லீலைகளை பிரச்சாரம் செய்யணும், கிருஷ்ண பக்தியை பரப்பணும், கிருஷ்ணாவுக்கு புகழ் சேர்க்கணும், அப்படிங்கிறதுலே குறிக்கோளா இருக்கு. ஒரு தூய பக்தருடைய குறிக்கோள் என்னன்னா கிருஷ்ணா புகழப்படணும், கிருஷ்ண பக்தி பிரச்சாரம் பண்ணப்படணும், கிருஷ்ண உணர்வு பரப்பப்படணும், கிருஷ்ணா எல்லாரும் வழிபடணும், கிருஷ்ணர் எல்லாரும் போற்றி புகழணும். அதுதான் விரும்புறார். ஸ்ரீல பிரபுபாதர், ராமானுஜாச்சாரியர்,
இந்த மாதிரி தூய பக்தர்கள் அதைத்தான் விரும்புறாங்க. ஆனா கிருஷ்ணா என்ன பண்ணிடுறாரு, அந்த அத்தகு பக்தனுடைய அந்த தூய பக்தன் தன் மேல வச்சுக்கிற அன்புக்கு கிருஷ்ணா என்ன பண்ணிடுறாரு, அவர் புகழ ஆட்டோமேட்டிக்கா கிருஷ்ணா இருக்கிற வரைக்கும் அவர் புகழ் இருக்கு. கிருஷ்ணா இருக்கிற வரைக்கும் அவர் புகழ் இருக்கு. கிருஷ்ணாவுடைய புகழ் எப்போ இருக்கு, அதே மாதிரி கிருஷ்ணனுடைய தூய பக்தருடைய புகழும் எப்போ வரும். காலத்தால் அழியாது, காலத்தால் அழியாது. இன்றைக்கும் பாண்டவருடைய புகழ் எப்போ இருக்கு. பாண்டவர்கள், யுதிஷ்டிர மகாராஜ், அப்புறம் அம்பரீஷர், கால யுகங்கள பிரகலாத் மகாராஜ், பிரகலாதர், பரீட்சித்து, மாபெரும் பக்தர்கள், துருவர். இவங்க புகழ் காலங்காலமா இருக்கு, காலத்தால் அழியாம. எவ்வளோ மன்னர்கள் வராங்க போறாங்க, எவ்வளோ அஹ், அஹ், புண்ணியவான்கள் வராங்க போறாங்க. அவங்க பேர்கள், அவங்க புகழ், அவங்க பேர், அவங்க புகழ் இதெல்லாம் ஒரு காலம் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தப்பி மறைச்சிடும், அதுக்கப்புறம் மறைஞ்சிரும். ஆனா கிருஷ்ணரும் அவரது தூய பக்தர் புகழ் எப்பவுமே இருக்கு, எட்டர்னலா, நித்தியமான. சோ கிருஷ்ணா இங்க என்ன பண்றாரு, அவர் சில அசுரர்களை கொல்றாரு, சில அரசர்களை கொல்றாரு, சில நேரம் மற்றவங்க மூலமா அதை செய்விக்கிறார். சோ கிருஷ்ணா ஒரு திட்டம் போடுறாரு, அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு சில பக்தர்களுக்கு அந்த சேவை கொடுக்கிறார். அதனால இதை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிற யுதிஷ்டிர மகாராஜரை போன்ற பக்தர்கள் கிருஷ்ணருடைய சேவைக்காக, கிருஷ்ணாவுடைய சேவைக்காக அந்த அசுர அரசர் கூட சண்டை போடுறாங்க. ஜராசந்தன், இவங்க கூட எல்லாம், சம்பரன், திவிதன், பானன், பல்வலன். சில நேரம் கிருஷ்ணா பலராமருக்கு புகழ் தராரு, சில நேரம் கிருஷ்ணா அர்ஜுனனுக்கு புகழ் தராரு, சில நேரம் கிருஷ்ணா யுதிஷ்டருக்கு புகழ் தராரு, பீமனுக்கு புகழ் தராரு. சோ இதெல்லாம் எதுக்குன்னா, அந்த பக்தருடைய பணிவு, அவங்க எவ்வளவு பணிவா இருக்காங்க, எவ்வளவு எளிமையா இருக்காங்க. இந்த பெயர், புகழ், பதவி இதனால பாதிப்படைகிறது இல்ல, இதுல பாதிக்கப்படுவதில்லை. சோ யுதிஷ்ட மகாராஜ பதவி நோக்கி ஓடல, கிருஷ்ணா யுதிஷ்ட மகாராஜ பதவியில் உட்கார வைக்கிறார். யுதிஷ்ட மகாராஜ் புகழை நோக்கி ஓடல, கிருஷ்ணா அவருக்கு புகழ் கொடுக்கிறார். யுதிஷ்ட மகாராஜ் செல்வத்தை நோக்கி ஓடல, கிருஷ்ணா அவருக்கு செல்வத்தை கொடுக்கிறார். அதனால கிருஷ்ணாவுடைய காரணம் கருணை. கிருஷ்ணா செல்வத்தை கொடுத்தாலும் அந்த பக்தர் கர்வம் கொள்றது இல்ல, கிருஷ்ணா செல்வத்தை எடுத்துட்டாலும் அந்த பக்தர் கவலைப்படுறது இல்ல. நான் சோஷதி ந காங்ஷதி, பிரம்மபூத பிரசான ஆத்மா நான் சோஷதி ந காங்ஷதி. ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மாவுக்கு ஏக்கமோ கவலையோ இல்ல. ஓ நான் எல்லாத்தையும் இழந்துட்டேனே, ராஜ்யம் எல்லாம் போயிடுத்தே அப்படின்னு அர்ஜுனனும் யுதிஷ்டரும் பீமனும் கவலைப்படவில்லை, ஏக்கப்படவில்லை. அது திரும்ப கிடைச்ச உடனே அவங்க தலகால் புரியாம சந்தோஷத்துல குதிக்கவும் இல்லை. துள்ளி நிந்தா ஸ்துதி மௌனி சந்துஷ்டோ எனக்கு எனச்சு. எந்த மாதிரி பக்தர் கிருஷ்ணருக்கு பிரியமானவர், சமச்சத்ருச்ச மித்ரேச்ச, நண்பன் எதிரி ரெண்டு ஒண்ணுதான். சமச்சத்ருச்ச மித்ரேச்ச ததா மானாபமானயோ, மானவமான ரெண்டு ஒண்ணுதான். சீதோஷ்ண சுக துக்கேஷு, சீதோஷ்ணத்தினால வரக்கூடிய சுக துக்கத்தை பொறுத்துக்கிற மாதிரி வாழ்க்கையில வரக்கூடிய இரட்டிப்பு தன்மையில பொறுத்துக்கிறாங்க. இன்பம், துன்பம், விருப்பு வெறுப்பு, லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, மான அவமானம், புகழ்ச்சி இகழ்ச்சி. சீதோஷ்ண சுக துக்கேஷு சமசங்க விவர்ஜிதா, பக்தர்களா சங்கத்திலிருந்து அறவே விலகி இருக்காங்க. துல்லிய நிந்தா ஸ்துதி மௌனி, அவங்க முன்னாடி அவங்களை அவமானப்படுத்தினாலும் சரி, அவங்க முன்னாடி அவங்களை புகழ்ந்தாலும் சரி, அவங்க அதனால் பாதிப்படைய மாட்டாங்க. துல்லிய நிந்தா ஸ்துதி மௌனி, சைலண்டா இருப்பார், அமைதியா இருப்பார். ஓ முன்னாடி ஓ ஹரே கிருஷ்ணா அவங்கள மாதிரி பக்தர் கிடையாது, நீங்க அப்படி நீங்க இப்படி, ஓ யூ ஆர் வெரி நைஸ், நீங்க அப்படி ரொம்ப அழகா சேவை பண்றீங்க, உங்களை மாதிரி யாரும் இந்த சேவையை பண்ண முடியாது அப்படிலாம் சொன்னாலும் அவங்க மௌனமா இருக்காரு. நோ, எல்லா புகழும் பிரபுபாதருக்கே, எல்லா புகழும் ஹரி குரு வைஷ்ணவருக்கே, தட்ஸ் ஆல். நான் வெறும் கருவிதான். சரி, சம்டைம் இகழ்றாங்க, ஓ நீ என்ன மாதிரி பக்தன், நீ உனக்கெல்லாம் எதுக்கு பக்தி தோண்டு, நீ எல்லாம் என்ன பக்தி சேவை பண்ற அப்படின்னு சில நேரங்கள்ல கிரிட்டிசைஸ் பண்ணாலும், குறை சொன்னாலோ, அல்லது அவதூறு பேசினாலோ, அல்லது அவர் அவமானப்படுத்தினாலும் அதிலும் பாதிப்படைகிறது இல்லை, அதுலயும் பாதிப்படைகிறது இல்லை. சோ இத்தகைய தூய பக்தர்கள் இவங்ககிட்ட இருந்து நம்ம வாழ்க்கையில கத்துக்கணும். பாண்டவர்கள், திரௌபதி, குந்தி தேவி, யுதிஷ்டிரா,
அர்ஜுனா, பீமா. சோ இவங்க புகழ் பின்னாடி ஓடல, கிருஷ்ணா இவங்களுக்கு புகழ் கொடுக்கிறார். இவங்க செல்வத்துக்கு பின்னாடி ஓடல, இழந்த செல்வத்தை கிருஷ்ணா மீட்டு கொடுக்கிறார். செல்வத்தை இழந்ததுனால இவங்க ஒப்பாரி வைக்கவும் இல்லை. ஐயோ என் செல்வம் எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா அவங்க தெரிஞ்சிருந்தது, அவங்க உணர்ந்திருந்தாங்க, இந்த பௌதிக செல்வத்தோட உயர்ந்த செல்வம் தூய பக்தி தொண்டு, கிருஷ்ணருக்கு சேவை செய்வது, கிருஷ்ணருடைய சங்கம். பகவான் எங்க கூட இருக்காரு, அப்புறம் இந்த செல்வம் பேர் புகழ்லாம் இருக்கு. ஸோ கிருஷ்ணா அவர் அவங்க கூட இருந்ததுனால அவங்க எதையுமே ஃபீல் பண்ணவே. அவங்க எந்த எந்த மாதிரி ஃபீலிங் பண்ணல. ஓ என்னுடைய செல்வம் எல்லாம் போயிடுது, எங்க புகழ் போயிடுது, எங்க பேர் போயிடுது, எல்லாம் போயிடுது, நான் எல்லாத்தையும் இழந்துட்டோமே அப்படின்னு அவங்க அழுது புலம்பல. அவங்க அவங்க கிருஷ்ணாவுடைய சங்கத்துல ஆனந்தமா இருக்கு. இல்லாத போதும் கிருஷ்ணர் கூட இருக்காங்க, இருக்கும் போதும் கிருஷ்ணர் கூட. அப்ப ஒரு பக்தனுக்கு பௌதிக வசதி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, அவர் புரிஞ்சிட்டு இருக்காரு, கிருஷ்ணர் தான் பெரிய சொத்து, கிருஷ்ண பக்தி தான் பெரிய சொத்து, கிருஷ்ண உணவு தான் மிக சிறந்த செல்வம். சோ இது இது இல்லாதவங்க எல்லாருமே ஏழைகள் தான். யார் ஏழைனா, யாருக்கு கிருஷ்ண உணர்வு இல்லையோ அவர் தான் ஏழ்மையில இருக்கார். அவர் இந்த ஜட ரீதியா பௌதிக ரீதியா பெரிய செல்வந்தரா இருக்கலாம், பெரிய பெரிய மல்டி மில்லியனரா இருக்கலாம், பெரிய பெரிய ஃபேக்டரிக்கு பெரிய சேர்மனா இருக்கலாம், பெரிய பெரிய தொழிற்சாலைகளுக்கு பெரிய பெரிய கம்பெனிகளுக்கு, ஏன் இந்த உலகத்திலே பெரிய கோடீஸ்வரனா இருக்கலாம், இந்த உலகத்திலே பெரிய கோடீஸ்வரரா இருக்கலாம். அவருக்கு பௌதிகத்துல பெரிய புகழ் இருக்கலாம். ஓ இவர் பெரிய செல்வந்தர், ஓ இவர் பெரிய படிச்சவர், புகழ் பேரு, அந்த துறையில ஒரு பெரிய சாகசம் பண்ணிட்டாரு, என்ன வேணாலும் இருக்கலாம். பேர் புகழ் பதவி, அவர் அரசாங்கத்துல ஒரு பெரிய பதவி வகிக்கலாம், பெரிய அமைச்சரா இருக்கலாம், பிரதான மந்திரியா இருக்கலாம், முதலமைச்சரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா அவருக்கு கிருஷ்ண உணர்வு இல்லைன்னு சொன்னா அவர் ஏழை, அவர் தான் ஏழ்மையிலும் வறுமையில இருக்கார். கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம் தான் வறுமையில இருக்கு. எந்த சமுதாயத்துல கிருஷ்ண உணர்வு இல்லையோ அந்த சமுதாயம் தான் வறுமைக்கு உட்பட்ட சமுதாயம். சோ கிருஷ்ண உணர்வு கிருஷ்ண பக்தி இருக்கிற சமுதாயம் செல்வந்தர்கள் சமுதாயம். அதனால கிருஷ்ண பக்தி இல்லாதான் ஏழ்மை, யாருக்கு கிருஷ்ண பக்தி இருக்கோ அவங்க செல்வந்தர்கள். யுதிஷ்டிர மகாராஜ் அவர் பெரிய செல்வந்தர். காரணம் அவர் கிருஷ்ண உணர்விலேயே இருக்கார். அதனால இங்க பகவான் கிருஷ்ணர் தன் கையால சில அசுரர்களை கொள்றாரு, சில அசுரங்களையும் அரசர்களையும் தன் பக்தர்கள் மூலமா சேவிக்கிறாரு. அது மூலமா அவங்களுக்கு பெயர் புகழ்லாம் இருக்கு. சோ இந்த பெயர் புகழ் பதவி இதுல அவங்க பாதிப்படைறது இல்ல. அவங்க நல்லா தெரியும் இது கிருஷ்ணாவுடைய கருணை. சோ கிருஷ்ணாவுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக எனக்கு அது சேவை கொடுத்திருக்காரு. கிருஷ்ணா ஒரு பிளான் வச்சிருக்காரு. இந்த அரக்கனை கிருஷ்ணர் கொள்றது பெரிய விஷயம். 18 முறை ஜராசந்தனை தோற்கடிச்ச கிருஷ்ணரால அவனை கொள்றதுக்கு எவ்வளவு நேரம்? 18 முறை ஜராசந்தனை தோற்கடிச்ச கிருஷ்ணரால அவனை கொள்றதுக்கு ஒரு செகண்ட் போடும். ஏன் பீமனை வச்சு சேவிக்கிறாரு? பீமனுக்கு புகழ் கிடைக்கணும், பீமனுடைய பலத்தை இந்த பூமி காமிக்கணும், பீமனுடைய ஆற்றல், அவன் திறமை, அவனுக்கு புகழ் கிடைக்கணும், பக்தனுக்கு புகழ் சேர்க்கணும். சோ கிருஷ்ணாவுக்கு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. இந்த ஜராசந்தனை கொள்றதுலாம் ஒரு சாதாரண விஷயம் கிருஷ்ணா. ஆனா பீமனுக்கு புகழ் கொடுக்கிறது. அதே மாதிரி அந்த குருக்ஷேத்திர போர்க்களத்துல எல்லா அரசர்களையும் நான் கொன்று விட்டேன்னு பகவான் சொல்றார். 11th சாப்டர்ல பகவத்கீதை 11ஆம் அத்தியாயத்துல அர்ஜுனன் காமிக்கிறாரு, அர்ஜுனா பாரு, இவங்க எல்லாம் கொல்லப்பட்டாங்க, பீஷ்மா துரோணா எல்லாம் அந்த விஸ்வரூபத்தினுடைய பிரம்மாண்டமான வாய்க்குள்ள போய் பல்லுக்கு நடுவுல மாட்டி பீஸ் பீஸ் ஆயிட்டு. பீஷ்மா துரோணா எல்லா வீரர்களும் அந்த பிரம்மாண்டமான விஸ்வரூபத்தினுடைய வாய்க்குள்ள போய் பல்லுக்கு நடுவுல சிக்கி பீஸ் பீஸ் ஆயிட்டு. அதனால கிருஷ்ணா ஆல்ரெடி முடிச்சிட்டார். அர்ஜுனா வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் தான், வெறும் கருவிதான். அர்ஜுனனுக்கு அந்த புகழ் கொடுக்கிறார். ஓ பீஷ்மரை அர்ஜுனன் தான் கொண்டாரு, துரோணர் அர்ஜுனன் தான் கொண்டாரு. சோ அந்த புகழ் அர்ஜுனன். சோ கிருஷ்ணா ஒரு செகண்ட்ல எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. நிமித்த மாத்திரம் பவசவ்யசன், ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட் யூ ஆர் ஒன்லி இன்ஸ்ட்ருமெண்ட் அர்ஜுனா. ஒரு செகண்ட்ல நீ ஒரு கருவி மட்டும்தான், இந்த புகழை நீ எடுத்துக்கொள்கிற. ஒரு அர்ஜுனன் புகழுக்காக செய்யல, ஓகே இது கிருஷ்ணாவுடைய விருப்பம், கிருஷ்ணா விரும்புறாரு அதனால செய்யறேன். சோ அதனால ஒரு தூய பக்தர் என்னைக்குமே இந்த பெயர் புகழ் பதவி இதெல்லாம் கவரப்படுறது. அதுல கவரப்பட்டுட்டா நமக்கு கோலோக பிருந்தாவனம் அல்லது கிருஷ்ண பிரேமம் எட்டா கனி ஆயிடும்.
எட்டாவது கனி. யாருக்கு எட்டாவது கனி? கிருஷ்ண பிரேமம், பகவான் மேல ஒரு களங்கம் இல்லாத தூய பக்தி, அல்லது பூலோக பிருந்தாவனம், கிருஷ்ணனுடைய ஆன்மீக உலகம். யாருக்கு எட்டாவது கனி? யார் ஒருத்தருக்கு பெயர், புகழ், பதவி, செல்வம் இதுல எல்லாம் நாட்டம் இருக்கும், இதுல ரொம்ப ஆர்வமா சுறுசுறுப்பா இருக்காங்களோ, செயல்படுறாங்களோ, அவங்க தேவலோகத்துக்கு போலாம், அந்த பதவி அனுபவிக்கலாம், எல்லாமே அனுபவிக்கலாம், பிரம்மலோகம் வரைக்கும் போய் அனுபவிக்கலாம். ஆனா இந்த களங்கத்திலிருந்து விடுபடாத வரைக்கும் அவங்களுக்கு கிருஷ்ண பிரேமங்கிறது எட்டாவது கனிதான், கை கட்டாது. காரணம் இந்த அனுபவங்கள் எல்லாமே அனுபவங்கள் தான். பெயர், புகழ், பதவி, செல்வம், அழகான பெண்கள், இதெல்லாம் ஒரு ஜீவனை மீண்டும் மீண்டும் கட்டுண்ட வாழ்க்கையில் கொண்டு போய். ஆனா அதே சமயம் பகவான் ஒரு பக்தருக்கு பேர் கொடுக்கிறாரு, புகழ் கொடுக்கிறாரு அப்படின்னா அதனால அந்த பக்தர் பாதிப்படைவதில்லை. ஒரு தூய பக்தர் அதனால பாதிப்படைவதில்லை. சில நேரங்கள்ல குருவுடைய கருணை, குரு சொல்லலாம், நீங்க இந்த பதவி ஏத்துக்கங்க, நீங்க பிரச்சாரத்துக்காக இந்த பதவி ஏத்துக்கங்க. சோ குருவோட கருணையால ஒரு பக்தருக்கு பதவி கிடைக்கலாம், பிரச்சாரம் செய்யும்போது பேர் கிடைக்கலாம், புகழ் கிடைக்கலாம். இது எல்லாமே குரு பரம்பரா. இது எல்லாமே எனது குரு பரம்பராவுக்கு, எனது ஆச்சாரியனுக்கு அவங்களுடைய கருணை, குருவோடைய கருணை, பிரபுபாதருடைய கருணை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இதை மறந்துட்டோம்னா மாயா பிடிச்சி இமீடியட்டா. இந்த விஷயத்தை நம்ம மறந்துட்டோம், எல்லாமே என் குருவோடைய கருணையால நடக்குது, எல்லாமே சில பிரபுபாவுடைய கருணையால நடக்குது, எல்லாமே ஹரி குரு வைஷ்ணவர்கள், எல்லா புகழும் அவர்களுக்கே, எல்லா புகழும் ஹரி குரு வைஷ்ணவர்களுக்கு தான் அப்படின்னு எடுத்துட்டா தப்பிச்சுக்கிட்டோம். இல்லன்னு சொன்னா அடுத்த செகண்ட் மாயா அட்டாக். ஓகே ரைட், இவன் விழுந்துட்டான், இவனை ரொம்ப சுலமா தூக்கிட்டு போயிடலாம், இவன் செல்வத்து மேல பற்றுதல் இருக்கான், புகழ்ல பற்றுதல் இருக்கு, அழகு, பதவி. சோ கிருஷ்ணா இந்த பூமி காமிக்கிறார் எப்படி தன் பக்தர்கள் இந்த இதனால பாதிப்படைகிறது இல்ல. கிருஷ்ணா அவங்களுக்கு அந்த சக்தியை கொடுக்கிறார், கிருஷ்ணா தான் அந்த சக்தியை கொடுக்கிறார். அந்த அசுரர்களை வெல்றதுக்கான சக்தியும் கிருஷ்ணா தான் கொடுக்கிறாரு, அந்த புகழையும் அவர் தான். எல்லாமே தன் பக்தனு கிருஷ்ணர் எல்லாமே செய்திருக்கார். இது அர்ஜுனன் நன்றாக உணர்ற. எப்படி அர்ஜுனன் நன்றாக உணர்றாரு? கிருஷ்ணா துவாரையிலிருந்து மறைஞ்ச உடனே அர்ஜுனன் தன் பொழிவை இழந்து விட்டார். கிருஷ்ணாவுடைய சங்கம், கிருஷ்ணாவுடைய பர்சனல் அசோசியேஷன், கிருஷ்ணர் அர்ஜுனோட நேருக்கு நேர் சங்கம் கொண்டு இருந்தார். ரெண்டு பேரும் சக்கிய சக்கிய ரசம், ரெண்டு பேரும் நண்பர்களா இருந்தாங்க. சோ அர்ஜுனன் கிருஷ்ணர் கூடயே நடந்தாரு, சாப்பிட்டாரு, தூங்கினாரு. அந்த கிருஷ்ண பகவானே அர்ஜுனன் இழந்துட்டாரு, மறைஞ்சிட்டாரு கிருஷ்ணா அர்ஜுனன் மேல இருந்து. அப்ப அர்ஜுனன் என்ன ஃபீல் பண்றாரு, என்ன உணர்றாரு? எனக்கு இந்த சக்திகள் கொடுத்தது என்னுடைய அஸ்திரங்கள், என் அஸ்திரங்களுடைய சக்தி, என்னுடைய இந்த யுத்தத்தில் நான் வென்றது எல்லாமே அந்த கிருஷ்ணனுடைய கருணை தான். சோ எந்த காண்டிபத்தை எடுத்து அர்ஜுனன் எதிரிகளை தவிர்க்க செய்தானோ, சவ்யசாட்சி, எந்த ஆயுதங்களை கொண்டு எதிரிகளை தவிர்க்க செய்தானோ, பரந்தவன், எந்த ஆயுதங்களால எதிரிகள் அர்ஜுனனை கேட்டா பயந்துக்குவாங்களோ, காண்டிபதாரி, மகாபாகு, பலம் பொருந்திய பயங்களுடையவன். இந்த சிறப்புகள்லாம் அர்ஜுனனுக்கு எப்படி இருந்துதான் உணர்ந்தாரு? பகவான் கிருஷ்ணர் தன்னோடு இருந்ததுனால, பகவான் தன் கூட இருந்ததுனால இந்த சக்தியெல்லாம் அவர் உணர்ந்தாரு. இப்போ கிருஷ்ணா தன்னை விட்டு மறைஞ்சிட்டாரு, இது எல்லாம் அர்ஜுனன் எழுதிட்டாரு. சோ பகவான் தேவைப்படும், ஹரே கிருஷ்ணா. சோ பகவான் தேவைப்படும் போது, பகவான் தேவைப்படும் போது தனது பக்தனுக்கு சக்தியை கொடுப்பார். தேவைப்பட்டா ஒரு ஜீவாத்மாவுக்கு பகவான் சக்தி அளிப்பார். அந்த லீலை, அந்த சேவை முடிஞ்ச உடனே தேவைப்பட்ட சக்தியை திரும்ப எடுத்துக்குவார். சோ கிருஷ்ணா தான் சக்தி கொடுக்கிறாரு, கிருஷ்ணா தான் சக்தி எடுத்துக்கிறார். கிருஷ்ணா தான் சக்திமான். சோ ஒரு குறிப்பிட்ட பக்தருக்கு கிருஷ்ணா சக்தியை கொடுக்கிறாரு, அதுக்கப்புறம் தேவைப்பட்டா கொடுத்துடுறாரு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓகே, இந்த சேவை முடிஞ்சா சக்தி எடுத்துடுறாரு. அந்த பக்தரும் அந்த சக்தியினால வீண் கர்வம் கொள்றது இல்ல. ரைட், கிருஷ்ணா எனக்கு இந்த சக்தி கொடுத்திருக்காரு, அவருடைய சேவைக்காக கொடுத்திருக்காரு. அது ஹனுமான் ஆகட்டும், அர்ஜுனன் ஆகட்டும், பீமன் ஆகட்டும், இவங்கெல்லாம் அது நன்றா உணர்ந்திருந்தாங்க. அர்ஜுனன் சொல்லவே செய்யற, பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோல அர்ஜுனன் சொல்றாரு, கிருஷ்ணா என் கூட இருந்தாரு, இப்ப அவர் என்னை விட்டு மறைஞ்சிட்டாரு, என் சக்திகள்லாம் இழந்துட்டேன். எந்த அர்ஜுனன் காண்டிபத்தை கொண்டு எதிரிகளை தவிர்க்க செய்தானோ அதே காண்டிபம் கூட இருக்கு, அதே அர்ஜுனன். ஆனா அவர் இடையர்குள்ள சிறுவர்கள் அவரால் ஜெயிக்க முடியல. அவர் துவாரகை சென்ற பொழுது
கிருஷ்ணனுடைய மனைவிகள் அர்ஜுனுடைய பாதுகாப்புல இருக்காங்க. அர்ஜுனனை தோல்பிச்சு அந்த மனைவிகளை கடத்தின்னு போயிட்டாங்க அந்த 1000 சிறுவர்கள். சோ இடையர்கள் ஆயர்கள், அந்த ஆயர்கள்ட்ட இருந்து அர்ஜுனனால கிருஷ்ணனுடைய மனைவிகளை காப்பாற்ற முடியல. சோ ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. ஆச்சாரியர் சொல்றாங்க இது எல்லாமே கிருஷ்ணா தான். ஏன்னா கிருஷ்ணனுடைய மனைவிகள் எல்லாம் நித்தியமா லட்சுமி தேவி. இந்த லட்சுமி தேவிய பகவான் பிரிக்க முடியாது. கிருஷ்ணா இந்த பூமி வந்து லீலை முடிச்சுட்டு போகும்போது அவரே 1000 சிறுவன் ரூபத்துல வந்து அர்ஜுனனை தோல்பிச்சு தன் மனைவிமார்களை கூட்டிட்டு போறார். இல்லாட்டி கிருஷ்ணனுடைய மனைவிமார்களை யாராலும் கடத்த முடியாது. சோ அர்ஜுனா அவர் வந்து கிருஷ்ணனுடைய பிரிவுனால அழற. கிருஷ்ணா என்னை விட்டு பிரிஞ்சுட்டாரு, இப்ப என்னோட ஐஸ்வர்யம் எல்லாம் போயிடுத்து, நான் பொலிவு இழந்து விட்டேன். அர்ஜுனன் வந்து அப்படி சோர்ந்து போயிட்டாரு, அவர் உடம்பெல்லாம் தளர்ந்து போயிடுத்து, அனைத்து பலத்தையும் இழந்த போல ஃபீல் பண்றாரு. அப்ப எனக்கு பலம், என் தேஜஸ், எனது பலம், என் தேஜஸ், என்னுடைய வீரம் எல்லாம் என் கிருஷ்ணா தான். அதனால அந்த கிருஷ்ணா நமக்கு என்னென்ன உபதேசித்தாரோ அந்த பகவத்கீதை நான் நினைவில் கொண்டிருக்க போகிறேன். அவர் யுதிஷ்டிரா சொல்றாரு, யுதிஷ்டிரா அண்ணா, எனக்கு கிருஷ்ணா வந்து போர்க்களத்துல என்ன உபதேசம் செய்தாரோ அதை நான் நினைவில் கொண்டிருக்க போறேன். அந்த உபதேசங்கள் மூலமா அர்ஜுனன் கிருஷ்ணரோட அசோசியேட் பண்றாரு. சோ அர்ஜுனன் கிருஷ்ணரோட எப்படி சங்கம் கொள்றாரு? அவரது வார்த்தைகளை நினைத்துக் கொண்டே இருக்கிறார். அதே மாதிரிதான் நம்ம குருவோடைய வார்த்தையை நினைச்சுட்டே இருந்தா அவருடைய சங்கத்திலே இருக்கும். பிரபுபாவுடைய போதனைகளை படிச்சுட்டே இருந்தா அவர் சங்கத்திலே இருக்கும். பகவத்கீதையை படிச்சிருந்தா கிருஷ்ணனுடைய சங்கத்திலே இருக்கும். பாகவதம் படிச்சுட்டு இருந்தா கிருஷ்ணனுடைய சங்கத்திலே இருக்கும். அதுதான் டிஃபரன்ஸ். சோ எப்படி நம்ம கிருஷ்ண உணர்வுல இருக்கிறது? ஆக மொத்தத்துல ஒரு பக்தர் கிருஷ்ண உணர்வுல இருக்கணும்னு கத்துக் கொடுக்குறாரு. அர்ஜுனன் இருந்து கிருஷ்ணர் மறைஞ்சிட்டாரு, ஆனா உணர்வு மூலமா அர்ஜுனன் கிருஷ்ணரையே நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் கான்சியஸ்னஸ்ல கிருஷ்ணரோட ஒன்னா இருக்காரு. இதுதான் எனக்கு உத்தவரோட இதுலயும் பாக்குறோம். சோ உத்தவர் வந்து இதெல்லாம் பேசிட்டு இருக்காரு விதுரர்கிட்ட. எதனால? கிருஷ்ணா அவரை விட்டு மறைஞ்சிட்டாரு, ஆனா அவருடைய கான்சியஸ்னஸ்ல இருந்து மறையல. அவருடைய உணர்வுல இருந்து கிருஷ்ணா மறையல. கிருஷ்ணா உத்தவரை விட்டு பிரிச்சுட்டாரு, அர்ஜுனன் விட்டு மறைச்சிட்டாரு, ஆனா அவங்க உணர்வால் ஒன்றி இருக்கிறாங்க. இப்ப நமக்கு என்ன பிரச்சனை? நாம கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சிட்டோம், உணர்வாலே கிருஷ்ணரை மறந்துட்டோம். ஹரே கிருஷ்ணா. சோ நம்ம உணர்வால கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சிட்டோம். ஆக்சுவலி நம்ம கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சு வந்துட்டோம், உணர்வாலே கிருஷ்ணரை மறந்துட்டோம். சோ இந்த பாகவதம் படிக்கிறதுனால கேட்கறதுனால நம்ம கான்சியஸ்னஸ் வந்து கிருஷ்ணா கான்சியஸா மாறும். அப்ப நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்? தொடர்ந்து உத்தவருடைய போதனைகளை ஸ்லோகங்களை படிக்கும் போது உத்தவருடைய பிரார்த்தனை, தொடர்ந்து உத்தவருடைய பிரார்த்தனை, அர்ஜுனுடைய பிரார்த்தனை, இதெல்லாம் தொடர்ந்து படிக்கும் போது எனக்கு அந்த கான்சியஸ்னஸ் டெவலப் ஆகும். நான் கிருஷ்ணரை விட்டு பிரிஞ்சுட்டேன், நான் கிருஷ்ணரை மறந்து போயிருக்கேன், நான் அறியாமல் இருக்கேன். இதை நான் ரியலைஸ் பண்ணேன், இதை நான் அனுபவிக்கணும். ஓ, நான் இவ்வளவு துர்பாக்கியசாலி. இங்க அர்ஜுனன் தன்னை துர்பாக்கியசாலி நினைக்கிறாரு, கிருஷ்ணாவுடைய சங்கத்தை விட்டு பிரிச்சுட்டேனே, கிருஷ்ணா என்னை விட்டு போயிட்டாரு. உத்தவர் நினைக்கிறாரு, கிருஷ்ணா என்னை விட்டு பிரிஞ்சுட்டாரு, மறைச்சிட்டாரு. சோ இது அவங்க துர்பாக்கியம், தங்களோட துர்பாக்கியம் நினைக்கிறாங்க. பட் நாம என்னைக்கா நினைச்சிருக்கோமா, நான் கிருஷ்ணா விட்டு பிரிச்சுட்டேனே, கிருஷ்ணரை விட்டு வந்துட்டேனே, நான் அந்த ஜட உலகத்துல வீழ்ந்துட்டேனே, என்ன ஒரு துர்பாக்கியம். அந்த ஃபீலிங் நமக்கு இன்னும் வரல. அந்த ஃபீலிங் வரணும். அந்த ஃபீலிங் வரணும்னா நான் வந்து கிருஷ்ணனோட தீவிரமா பின்பற்றணும். இங்க வந்து உத்தவருடைய அடிச்சுவடைய பின்பற்றணும், அர்ஜுனுடைய அடிச்சுவடைய பின்பற்றணும். சோ இங்க உத்தவா கிருஷ்ணனுடைய கருணை என்ன, அவருடைய சிறப்பு என்ன, தன் பக்தனுக்கு புகழ் கொடுத்து அதை ஆனந்தப்படுறாரு. சோ அதே மாதிரி ஒரு கிருஷ்ண பக்தர் என்ன பண்ணணும்? மற்ற பக்தர்கள் புகழ் வழங்கும்போது ஆனந்தப்படும். மற்ற பக்தருக்கு பேர் கிடைக்குது, புகழ் கிடைக்குது, அவங்களுக்கு வந்து செல்வம் கிடைக்குது, அவங்களுக்கு பதவி கிடைக்குது. ஓ வெரி நைஸ், கிருஷ்ணாவுடைய கருணையில அந்த பக்தருக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. வெரி குட், வெரி குட். ஐ எம் வெரி ஹாப்பி. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் தட். அந்த பக்தர் ரொம்ப நல்லா வசதியா இருக்காரு, அந்த பக்தர் ரொம்ப நல்லா பெரிய பதவியில இருக்காரு, அந்த பக்தர் வந்து பெரிய செல்வந்தரா இருக்காரு, அவருக்கு பேர் கிடைச்சிருக்கு, புகழ் கிடைச்சிருக்கு. வெரி குட். சோ இப்ப அவர் எப்படி அது கிருஷ்ணனுடைய சேவைக்காக பயன்படுத்துறாரு? ஓ, கிருஷ்ணா எனக்கு ஒண்ணு கொடுக்கலையே, ஓ ஒருவேளை கிருஷ்ணா எனக்கு கொடுத்தா நான் வந்து அகங்காரம் கொள்வேன், கர்வம் கொள்வேன், மற்ற பக்தர்கிட்ட நான் வந்து ஆணவப்படுவேன். சோ கிருஷ்ணா அது வந்து எனக்கு கொடுக்கல. சோ கிருஷ்ணா எனக்கு கொடுக்கலையா? வெரி குட், நல்ல விஷயம் தான். கிருஷ்ணா எனக்கு பேர் கொடுக்க மாட்டேங்கிறாரு, புகழ் கொடுக்க மாட்டேங்கிறாரு, செல்வம் கொடுக்க மாட்டேங்கிறாரு, எனக்கு பதவி கொடுக்க மாட்டேங்கிறாரு. வெரி நைஸ், வெரி ஹாப்பி அபவுட் தட்.
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒருவேளை இதெல்லாம் கிடைச்சதுன்னா நான் கிருஷ்ணரை விட்டு போயிடுவேன். இல்ல நான் கிருஷ்ணனோட தீவிரமா எடுத்துக்க மாட்டேன், நான் வீண் கர்வம் கொள்வேன். ஓகே, அப்போ ஒரு பக்தர் எப்படி எடுத்துக்கணும்? ஒரு பக்தர் எப்படி எடுத்துக்கணும்? எனக்கு எனக்கு முன்னாடி மற்ற பக்தர்களுக்கு பேர் கிடைக்குது, புகழ் கிடைக்குது, செல்வம் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குதுன்னா அந்த பக்தருக்கு பகவானுடைய அனுகிரகம் இருக்கு. அவர் அதை கிருஷ்ணனுடைய சேவைக்காக பயன்படுத்துறாரு. எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு என்ன நினைக்கணும்? எனக்கும் கிருஷ்ணர் அனுகிரகம் பண்ணியிருக்காரு, ஏன்னா இதெல்லாம் கிடைச்சா நான் கிருஷ்ண பக்தி விட்டு போயிடலாம், இல்ல எனக்கு அகங்காரம் வரலாம், நான் கர்வம் கொள்ளலாம், நான் அல்டிமேட் கோலை மறந்து போயிடலாம், என் வாழ்க்கையின் இறுதி லட்சியம் கிருஷ்ணாங்கிறத மறந்து போயிடலாம். சோ கிருஷ்ணா கொடுத்தாலும் கருணை, கிருஷ்ணா எடுத்தாலும் கருணை. ஒரு பக்தனுக்கு கிருஷ்ணா கொடுத்தாலும் அது கருணை தான், ஒரு பக்தனுக்கு கிருஷ்ணர் கொடுக்கலைனாலும் கருணை தான், ஒரு பக்தன் கிருஷ்ணர் எடுத்துட்டாலும் கருணை தான். பலி மகாராஜ் கிருஷ்ணா எல்லா செல்வத்தையும் எடுத்துட்டாரு, அதுவும் கருணை தான். பாண்டவருக்கு எல்லா செல்வத்தையும் கொடுத்தாரு, அதுவும் கருணை தான். நம்ம போய் பிரார்த்தனை பண்ணி ஒண்ணு கிடைக்கலையா, அதுவும் கருணை தான். சோ எவ்ரிதிங் இஸ் கிருஷ்ணாஸ் மர்சி. எல்லாமே கிருஷ்ணாவுடைய கருணை. ஏன்னா கிருஷ்ணா என்ன நினைக்கிறாரு? தன் பக்தனுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கணும்னு நினைக்கிறார். யோகக்ஷேமம் பகாமியம். யோகக்ஷேமம். ஒரு பக்தனுக்கு என்ன தேவை? ஒரு பக்தனுக்கு என்ன தேவைங்க? தூய பக்தி தொண்டு. ஒரு கிருஷ்ண பக்தருக்கு தூய பக்தி தொண்டு தான் வேணும். ஒரு பக்தருக்கு தூய பக்தி தொண்டு தான் வேணும். ஆஹ் ஒரு பக்தனுக்கு தூய பக்தி தொண்டு தான் வேணும். கிருஷ்ணா அதை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா நம்ம அதை புரிஞ்சுக்காம அவர்கிட்ட போய் ஏதாவது கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா கிருஷ்ணா தரமாட்டாரு. ரைட். சோ அதனால அது கிருஷ்ணாவுடைய கருணை. ரைட், அது கிருஷ்ணாவுடைய கருணை. அதே தே பிராத்ருபுத்ராணாம் பக்ஷ்யோ பதிதான் நிருபான் சசாலபு குருக்ஷேத்திரம் ஏஷாம் ஆபததாம் பலை. ஓ விதுரரே, பிறகு எதிரிகள் பக்கமும் உங்களுடைய சகோதர புத்திரர்கள் பக்கமும் உள்ள எல்லா அரசர்களையும் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் கொல்லப்படும்படி பகவான் செய்தார். அந்த அரசர்கள் அனைவரும் பெரும் பலசாலிகள் என்பதால் போர்க்களத்தில் அவர்கள் சஞ்சரித்த பொழுது பூமியே அதிர்வது போல காணப்பட்டது. அப்ப எல்லா அரசர்களையும் ஒரு இடத்துல கொண்டு வந்துட்டார் கிருஷ்ணா. குருக்ஷேத்திரங்கிற இடத்துல கொண்டு வந்து குருக்ஷேத்திரத்துல எல்லாரையும் அழிச்சிட்டார். தர்மக்ஷேத்திரே குருக்ஷேத்திர, தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரம். அந்த இடத்துல கிருஷ்ணா என்ன பண்ணாரு? உலகத்துல இருக்கிற எல்லா கர்வம் பிடிச்ச அரசர்கள் அசுரர்கள் எல்லாரையும் கொண்டு வந்தார். கொண்டு வந்து அர்ஜுனா, பீமா, யுதிஷ்டிரா, நகுல, சகதேவா இவங்க தலைமையில எல்லாரோட கதையும் முடிச்சிட்டார். சோ இவங்க எல்லாம் பெரும் பலசாலிங்க, மகாரதர்கள். அஸ்வத்தாமா, ஜேத்ரதா, சகுனி, சால்வன், கர்ணன், துச்சாசனன், துரியோதனன், பாவச்சிறந்த பெரும் மகாரதர்கள். இவங்களெல்லாம் சும்மா சிம்பிளா கிருஷ்ணாவை தான் கூட்டிட்டு வந்து ஒரு செகண்ட்ல அவன் கதையை முடிச்சுட்டு அவ்வளவுதான். பிரபுபார் என்ன எழுதியிருக்காரு? பகவத்கீதை 1ஆம் அத்தியாயம் 1 ஸ்லோகம் பொருளுரையில, பகவத்கீதையினுடைய 1வது அத்தியாயம் 1 ஸ்லோகத்தின் பொருளுரையில பிரபுபார் என்ன எழுதியிருக்காரு? என்ன எழுதியிருக்காரு பிரபுபாதா? நெல் வயலில் தேவையற்ற களைகளை பிடுங்கி எறிவது போல, நெல் வயலில் தேவையற்ற களைகளை பிடுங்கி எறிவது போல தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்துல எல்லா அரசியலையும் கொண்டு வந்து அந்த கலையெல்லாம் பிடிக்க அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் யுதிஷ்டிர தலைமையில ஒரு நல்ல ஆட்சி ஒரு காலத்துக்கு. சோ சகர்ண துஷாசல சோபலானாம் குமந்திர பாகேன ஹதஸ்ரியாயுஷம் சுயோதனம் ச அனுச்சரம் சயானம் பக்னோரு பூர்வியாம் நனந்த பஷ்யன். கர்ணன், துச்சாசனன் மற்றும் சௌபலன் ஆகியோரின் துர்போதனைகளின் காரணத்தால் துரியோதனன் அதிர்ஷ்டத்தையும் ஆயிலையும் இழந்தவனான். சக்தி வாய்ந்தவன் என்ற போதிலும் தொடைகள் உடைபட்டு தன் ஆதரவாளருடன் தரையில் அவன் விழுந்து கிடப்பதை கண்ட பகவான் மகிழ்ச்சி அடையவில்லை. பாத்தீங்களா? சோ ஆக்சுவலி துரியோதனுக்கு பேர் சுயோதனா. இங்க ஸ்லோகத்துல சுயோதனன் தான் இருக்கு, அவன் பேர் சுயோதனா. பட் ஏன் துரியோதனா? துர்புத்தி, துஷ்ட சங்கம், சங்கத்துடைய வழிகாட்டுதல். அதனால சுயோதனா இருக்க வேண்டியவன் துரியோதன் ஆயிட்டான்.
சுய புத்தியே இல்ல உடையவன் தான் சுயோதன். சுய புத்தியோட தெளிவான முடிவு எடுக்கிறார். துரியோதனா சுய புத்தியே கிடையாது, மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்டு அவன் இஷ்டத்துக்கு துரியோதனா துர்புத்தி, கெட்ட சங்கம், கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட புத்தி, அதான் துரியோதனா. அந்த துரியோதனா பிடிவாதக்காரனும், அகங்காரம் பிடிச்சவனும், கர்வம் கொண்டவனும், பொறாமை காரணமா இருக்கு. அவனுக்கு அதுக்கு தீனி போடுற விதத்துல கர்ணா, துச்சாசனா இவங்கெல்லாம். கர்ணா தான வீரன் ஊன்னு பேசுறான். கர்ணன் ஏன் துரியோதன பக்கத்து? ஏன்னா பொறாமை பாண்டவர்கள் அர்ஜுனன் மேல, அவனை கொல்லணும். அப்ப எதிரிக்கு எதிரி நண்பன். அர்ஜுனன் துரியோதனன் நினைக்கிறான் பாண்டவரின் எதிரி, கர்ணன் நினைக்கிறான் அர்ஜுனன் எதிரி. அப்ப துரியோதனன் கூட சேர்ந்தான். அப்புறம் என்ன பண்ணா அவன் தூண்டுறது. சோ இதனால இந்த துஷ்டருடைய வழிகாட்டுதல துரியோதனன் வீண் கர்வம் கொண்டு கொண்டு வாங்க அந்த தேவதாசியின் மடியில் உட்கார வைங்க, தொடைய தட்டு. திரௌபதி கொண்டு என் தொடையில உட்கார வைங்க. அன்னைக்கு பீமன் சபதம் போட்டார, தொடைய ரெண்டா பழக்கிறேன். எந்த தொடையை தட்டினியோ அந்த தொடையை நான் ரெண்டா பிளப்பேன்னு இது பீமா. சோ கௌந்தேய பிரதிஜானகி நமே பக்த புனர்ஷதி, தன் பக்தருடைய வார்த்தையை பொய்யாக்க விட மாட்டாரு. துரியோதன பீமன் சபதம் போட்டிருக்காரு, துரியோதனுடைய தொடையை ரெண்டா பிளப்பேன்னு. அப்போ காந்தாரி சொல்றா துரியோதனன்ட்ட, நாளை காலையில நீ குளிச்சுட்டு என்னை பார்க்கவா, ட்ரெஸ் போடாம வரணும், ஆடையை உடுத்தாம வரணும், நிர்வாணமா வரணும்னா. துரியோதனன் மட்டும் நிர்வாணமா போயிருந்தான் காந்தாரியை பார்க்க, அவன் உடம்பு முழுவதும் வஜ்ராயுதம் மாதிரி இருக்கு, உடம்பு முழுவதும். ஆனா கிருஷ்ணன் என்ன பண்ணாரு, துரியோதனுக்கு தொடைய பழக்கிறேன் பீமன் சபதம் பண்ணிருக்காரு. இவன் ட்ரெஸ் இல்லாம போனா உடம்பு முழுவதும் வஜ்ரமாயிடும், இரும்பு மாதிரி ஆயிடும். அப்புறம் எங்க துரியோதன பீமன் கொள்றது? கிருஷ்ணர் போனாரு. துரியோதனன் காலையில குளிச்சுட்டே போறான், அவங்க அம்மாவை பாக்குறதுக்கு ட்ரெஸ் இல்லாம போறான். கிருஷ்ணன் நேர்ல வந்துட்டாரு. துரியோதனா, சீச்சி, எங்க இப்படி போற நீ, ட்ரெஸ்ஸே போடல. அம்மா வரச்சுனா, அம்மாவை பாக்குறதுக்கு இப்படியா போவா, ஒரு துண்டாவது கட்டி, லங்கோட்டாவது கட்டிட்டு போக வேண்டாமான்னு. அதுவும் கரெக்ட் தான், துண்டு கட்டினா. காந்தாரியுடைய பதிவரத தன்மை, அவ இவ்வளவு நாள் கண்ணை கட்டி வாழ்ந்தான். கணவனுக்கு கண் பார்வை இல்லைன்னு கண்ணை கட்டி வாழ்ந்தான். அந்த கட்டை அவிழ்த்த உடனே துரியோதன சரீரத்தை பார்த்தா உடம்பு முழுவதும் வச்சிர மாதிரி அடிச்சு பார்த்து துண்டு கட்டிட்டு வந்து, முட்டாள், நான் உன்ட்ட என்ன சொன்னேன், ட்ரெஸ்ஸே போடாமல வர சொன்னேன். துரியோதனா, கிருஷ்ணா தான் உடுத்தின்னு போக சொன்னேன். காந்தாரிக்கு பயங்கர கோபம் கிருஷ்ணா மேல. சோ சில நேரம் சொல்லுவாங்க காந்தாருடைய சாபத்துலதான் எது வம்சம் அழிஞ்சது. நோ, அது வெறும் ஏற்பாடுதான். கிருஷ்ணா மேல கோவப்பட்டு காந்தாரி சபிக்கிற அந்த வம்சமே அழியணும், அது வெறும் ஏற்பாடுதான். கிருஷ்ணாவே டிசைட் பண்றாரு எது குலத்தை கூட்டிட்டு போகணும், அதுக்கு ஒரு கருவிதான் காந்தாரி, அவ்வளவுதான். சோ கிருஷ்ணா தன் பக்தரை தோல்பிக்க விடவே மாட்டார், தன்னுடைய பக்தர்களை தோல்த்து போக விடவே மாட்டார். பீமனுடைய வார்த்தையை பொய்யாக்க கூடாது, அவன் சபதத்தை பொய்யாக விடக்கூடாது, வீணா போயிடக்கூடாது. தொடைய பழந்தா பீமன். சோ அப்ப கிருஷ்ணா சந்தோஷப்பட்டாரா? இல்ல, கிருஷ்ணாவும் சந்தோஷப்படல, யுதிஷ்ட மகாராஜும் சந்தோஷப்படல. இதுதான் பகவானும் தூய பக்தன். யுதிஷ்ட மகாராஜ் அழற, நான் ஒருத்தன் அரியாசனத்துல உட்கார்றதுக்காக எவ்வளவு யானைங்க, குதிரைங்க, எவ்வளவு மனுஷங்க, ரத்த ஆறு ஓடுச்சு குருக்ஷேத்திரத்துல. குருக்ஷேத்திரத்துல ரத்த ஆறு ஓடுது. அந்த ரத்த ஆற்றுல யானைகள்லாம் குன்றுகள் மாதிரி மிதந்து போகுது. மனிதனுடைய தலைகள், கைகள், கால்கள் அந்த ஆகாய தாமரை மாதிரி மிதந்து போகுது அந்த ரத்த ஆறுல. யுதிஷ்டிர திருப்தி அடையவே இல்லை, அழற. சோ கிருஷ்ணாவும் இங்க திருப்தி அடையல, ஏன்னா இவன் கேட்கவே இல்லை, யார் சொல்லியும் கேட்கல, முட்டாள். இந்த துரியோதனா யார் சொல்லியும் கேட்கல. விதுரர், தௌமியர், பீஷ்மர், துரோணர் யாருடைய வார்த்தையும் கேட்கல. கடைசியில கிருஷ்ணரே சொல்றாரு, துரியோதனா வேண்டாம், பாண்டவ தூதரா வந்திருக்காரு பாருங்க, பாண்டவருக்காக தூதரா போயிருக்காரு. பாண்டவ தூதரா சொல்றாரு, துரியோதனா வேண்டாம், நீ ராஜ்யத்துல பாதி கொடுத்துரு, இந்த யுத்தம் தேவையில்லை, முடியாதுன்னு. சரி பரவாயில்ல, நீ ராஜ்யத்துல பாதி கொடுக்கல பரவாயில்ல, ஒரு கிராமமாவது கொடுங்க. அவங்க சத்திரியர்கள், அவங்க பிக்ஷை எடுத்துல வாழ முடியாது, அவங்களுடைய தர்மம் நாட்டை ஆளணும், ஒரு கிராமமாவது கொடுக்கணும், ஒரு குண்டூசி உள்ள இடம் தர மாட்டேன்.
கிருஷ்ணா பிரம்மாண்டமான ரூபம் காமிக்கிறார் அந்த குருக்ஷேத்திர சபையில, சாரி அஸ்தினாபுரத்து சபையில விஸ்வரூபம். ரைட். சோ இவ்வளவு நடந்தும் துரியோதனன் கேட்கல. கடைசியில துரியோதனன் கொல்லப்படும் போது கிருஷ்ணா கிருஷ்ணா தான் சொல்றாரு அவனை எப்படி கொல்லணும். தொடையில அடிக்க சொல்லி சொல்றாரு, தொடையில தட்டுங்க. சோ பீமாவும் துரியோதனாவும் சண்டை போட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒருத்தர் கதையால் அடிச்சுட்டு இருக்காங்க. கதையால் அடிச்சு சண்டை போடும்போது கிருஷ்ணா பார்த்துட்டு இருக்காரு. ஒரு ஒரு அடியும் துரியோதனன் மேல விழுகுது, அவனுக்கு வலிக்கவே இல்லை. அவன் இன்னும் உற்சாகமா இருக்கான். அவன் சோர்வடையவே இல்லை. மாறாக பீமன் தளர்ந்து போயிட்டே இருக்கான். காரணம் என்னது? பீமனுடைய உடல் சதை பிண்டமா இருக்கு. அந்த துரியோதனோட உடல் வந்து வஜ்ரம் ஆயிடுச்சு. சோ பலராமன் இந்த இடத்துக்கு வராரு. பலராமர் வராரு. பார்த்தா துரியோதனன் பீமனும் சண்டை போட்டுருக்கு. அது பலராமனுக்கு விருப்பமே இல்லை. பலராமர் பார்த்துட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் சண்டை போடும்போது கிருஷ்ணா செய்கை காமிக்கிறாரு. அவன் தொடையில் அடிக்கிறார். துரியோதனுடைய தொடையில் அடிக்கிறார். பீமனுக்கும் தன் சபதம் ஞாபகம் வந்தது. துரியோதனுடைய தொடையில் அடிக்கிறாரு. பலராமர் கோவம் வருது. இது யுத்த தர்மமே கிடையாது. ஒரு சத்திரிய முறைப்படி உடம்புக்கு கீழ்ப்பாகத்தை தாக்குவது தர்மமாகாது. பலராமர் கோபம் வந்தது. அவர் சீடன் துரியோதனா வந்து பலராமனுடைய சீடன். பலராமனுடைய சீடனும் தனது உறவினர்களுமான பாண்டவர்களும் கௌரவர்களும் பகவானுடைய உறவினர்கள். கிருஷ்ண பலராமனுடைய உறவினர்கள், நண்பர்கள். சோ இப்படி அனாவசியமா சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு பலராமர் பார்த்துட்டு இருக்காரு. பலராமர் இந்த யுத்தத்துல திருப்தி அடையல. மகாபாரத யுத்தத்துல பலராமர் திருப்தி அடையல. அவர் தீர்த்த யாத்திரை போயிட்டாரு. தீர்த்த யாத்திரை போனவர் திரும்ப வராரு. துரியோதனும் பீமனும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பார்த்தா பீமன் வந்து கதை எடுத்து துரியோதனுடைய தொடை மேல அடிக்கிறார். தொடையை பழக்கிறார். பலராமர் கோவம் வருது. அடே பீமா, உன்னை என்ன செய்யறப்பா? பலராமர் தன் கதையை எடுத்தார். பலராமர் தன் கதை எடுத்து பீமனோட நெஞ்ச ரெண்டா பழக்கப்படும். என்ன துணிச்சல் இருந்தா இந்த பீமன் யுத்த தர்மத்தை மீறுவார். பலராமர் கோவம் தான், அவ்வளவுதான், பிரளயம் தான். தூக்கிட்டாரு கதைய. பீமனை நோக்கி போறாரு. கிருஷ்ணர் சொல்றாரு, பலராமன்னா நில்லுங்க, எங்க போறீங்க? இந்த பீமன் வந்து யுத்த தர்மத்தை பின்பற்றவில்லை, இது அதர்மம், அவனை தண்டிக்க வேண்டும். அப்ப கிருஷ்ணர் கேட்கிறாரு, அவங்க யுத்த தர்மத்தை ஃபாலோ பண்ணாங்களா? அவங்க என்ன யுத்த தர்மம் பண்ணாங்க? அபிமன்யு ஒரு சின்ன பையன், ஒரு பாலகன். மகாரதர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அவரை வதம் பண்ண நீங்க எங்க போனீங்க? அபிமன்யு வந்து சக்கர வியூகத்துல கொல்லும் போது நீங்க எங்க போனீங்க? திரௌபதியை துயிலிரும் போது நீங்க எங்க போனீங்க? அந்த சபையில உண்மையா இருந்தது, தர்மமா இருந்தது. ஒண்ணு அடிக்கடிக்கு ஒண்ணுன்னா சொல்றாரு கிருஷ்ணா. எப்படிலாம் அவங்க யுத்த தர்மத்தை மீறினாங்க. அபிமன்யு கொல்லப்பட்டது, வஞ்சகம் சூழ்ச்சி பண்ணி அவங்கள சூதாட்டத்துல வர வச்சு தோற்பிச்சது, அவங்கள காட்டுக்கு அமிச்சது, எவ்வளவு அதர்மங்களை பண்ணிருக்காங்க அவங்க. சோ அந்த அதர்மத்துல நடந்த பாவிகளை கொள்றதுக்கு நம்ம ஏன் தர்மத்தை பின்பற்றணும்? பலராமர் ஒண்ணும் பேச முடியல. சைலண்ட் ஆகி திரும்ப போயிட்டு, சரி ஓகே, இந்த கிருஷ்ணாவுடைய திட்டத்தை யாராலும் மாத்த முடியாது. இவங்க இவ்வளவு அதர்மம் பண்ணிருக்காங்க. அப்ப பலராமர் கேட்கவே இல்லையே. நீங்க தீர்த்த யாத்திரை போயிட்டீங்க. இப்ப பீமன் மட்டும் இந்த முடிவு எடுக்கும்போது, திரௌபதியுடைய 5 பசங்க தூங்கிட்டு இருக்கும்போது கொண்டுட்டாங்க அஸ்வத்தாம. அது தர்மமா? அது யுத்த தர்மமா? அது துரியோதனுக்கே சந்தோஷம் கொடுக்கலையே. சோ இப்படி கிருஷ்ணா ஒருபோதும் தன் பக்தர்களை தோல்விக்க விடவே மாட்டார். துரியோதனுடைய சபதத்தை வந்து நிறைவேற்றுறாங்க. துரியோதனுடைய தொடைய ரெண்டா பிளந்து அவனை கீழே போட்டு அவன் தொடைய ரெண்டா பிளந்துட்டார் பீமன். ஆனா கிருஷ்ணா திருப்தி அடையல. ஓ வெரி குட் வெரி குட், ஒளிஞ்சா பீமன், ஒளிஞ்சா துரியோதனன். ஓ துரியோதனன் ஒளிஞ்சா அப்படின்னு. இப்போ இப்போ இந்த இடத்துல நாம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல கிருஷ்ணரையும் யுதிஷ்டரையும் எடுத்துட்டு நம்மள வச்சுட்டா, என் எதிரி ஒழிஞ்சான், எனக்கு இனி எதிரியே கிடையாது, எனக்கு இருந்த ஒரே எதிரி ஒழிஞ்சிட்டான், அவனை கொண்டுட்டேன் அப்படின்னு நான் பெருமைப்படும். நம்ம கூட இருக்கிறவங்க பெருமைப்படலாம். ஓ வெரி குட், இவர் எதிரியை கொண்டுட்டாரு, வெரி நைஸ். சோ நம்ம கூட இருக்கிறவங்களும் பெருமைப்படலாம், நாமளும் பெருமைப்படலாம். ஆனா கிருஷ்ணா அதுல பெருமைப்படுறது இல்ல. கிருஷ்ணா அதுல மகிழ்ச்சி அடையல. ஏன்னா இந்த துரியோதன் என்னுடைய ஒரு சிறிய அம்சம், என்னுடைய ஆத்மா, என்னுடைய ஒரு பின்ன பகுதி. இந்த ஜீவாத்மா வந்து, இந்த துரியோதன் உடல்ல இருக்கிற ஆன்மா என்னுடைய அம்சம். மமி வம்சோ ஜீவலோகி ஜீவபூத சனாதனா. இந்த உயிர் வாழி என் அம்சம், நித்தியமானவன், அழிவற்றவன். ஆனா பொய் அகங்காரத்தினால, பொய் கர்வத்தினால இந்த உடல் எடுத்து அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான். துரியோதனன் கொல்லப்பட்ட பொழுது
கிருஷ்ணா சந்தோஷமாகல. ஆனா என்ன பண்றது, அவன் அதர்மத்தினுடைய சொரூபமா இருக்கான், அவன் தண்டிக்கப்படணும். சோ அவன் தண்டிக்கப்பட்டாலும் கிருஷ்ணா வந்து என்ன ஆகல, மகிழ்ச்சி அடையல. சில நேரம் அரசாங்கம் வந்து சில கைதிகளை தூக்குல போடுது. இது அரசாங்கத்துக்கு விருப்பம் இல்லாத செயல் தான். அரசாங்கம் விரும்பியா எல்லா மக்களையும் இப்படி தூக்குல போடுறாங்க, வரவன் போறவன் இப்படி தூக்குல போடுறாங்க இல்லையா? அஹ் அரசாங்கம் வந்து தூக்கு தண்டனை வச்சிருக்கு. சில கைதிகளுக்கு தூக்கு தண்டனை, சில கைதிகளுக்கு மரண தண்டனை, ஆயுள் தண்டனை. பல கைதிகள் ஜெயில இருக்காங்க. அந்த கைதிகளை தூக்குல போட போகும்போது அரசாங்கத்தை என்ன விரும்பியா போடுறாங்க? நோ. அவன் அந்த கொடூரமான குற்றம் செய்ததுனால அந்த உடல்ல இருந்து அந்த ஆத்மாவை விடுவிக்க வேண்டியது இருக்கு. அதனால அது தவிர்க்க முடியாத இருக்கு. அப்ப கூட கேக்குறாங்க அந்த தூக்கு தண்டனை கைதிக்கு, உன்னுடைய கடைசி ஆசை என்ன? இல்லையா? சில நேரங்கள்ல அந்த தூக்குல போடுற கைதி கேட்பாங்க, உன்னுடைய கடைசி ஆசை என்ன, நீ என்ன விரும்புற? அப்ப இறக்கம் இருக்கு போய் தானே கேக்குறாங்க. இறக்கம் இல்லைன்னா அவனை தூக்குல போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறலாம். சோ அரசாங்கம் என்ன பண்றாங்க, ஐயோ பாவம், இந்த உடல்ல இருக்கிற ஆன்மா வந்து இவன் என்ன பண்ணணும்னு தெரியாம பெரிய பாவம் செஞ்சுட்டான், இவனை நீ வெளியில விட்டா இந்த மாதிரி தான் பண்ணுவான், அதனால இவனை தூக்கு போ. இவனை வெளியில விட்டா இந்த மாதிரி பாவ காரியங்கள் அதிகமா செய்வான், அதனால இந்த உடல்ல இருந்து அந்த ஆன்மாவை விடுவிக்கணும் அப்படின்னு ஒரு தண்டனை வச்சிருக்காங்க. ஆனா அதே சமயம் அந்த குற்றவாளி மனம் திருந்திட்டாரு அப்படிங்கறத பார்க்கும்போது கருணையின் அடிப்படையில் அவனை ரிலீஸ் பண்றாங்க. கருணை அடிப்படையில் சில நேரம் வந்து பிரசிடென்ட்டுக்கு அந்த பவர் இருக்கு. நான் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். பிரசிடென்ட்டுக்கு என்ன பவர்? பிரசிடென்ட் நினைச்சாருன்னா ஒரு மரண தண்டனை கைதியை அதுல இருந்து விடுவிக்கலாம். ஓகே, அவனுடைய நடத்தை எல்லாம் பார்த்துட்டு, ஓகே அவன் திருந்திட்டான், உன்ன மாதிரி இல்ல, அவன் நல்ல மனுஷன் ஆயிட்டான், ஒழுங்கா இருக்கான் அப்படின்னா அவனுக்கு அந்த தண்டனையில இருந்து அவனை ரிலீஸ் பண்ணிடு. அந்த மாதிரிதான் கிருஷ்ணா வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. துரியோதனுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காரு. ராவணனுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இவங்க திருந்துவாங்களா, மனம் வருந்துவாங்களா, மாறுவாங்களா, கிருஷ்ணா பார்த்துக்கிட்டே இருக்காரு. பட் அவங்க இப்படி பண்ணாத போது வேற வழி இல்லாம கிருஷ்ணா அவங்களை தண்டிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அதனால அந்த தண்டனையில கிருஷ்ணா மகிழ்ச்சி அடையல. அதே அதே போலதான் கிருஷ்ணா எப்படி இந்த குருக்ஷேத்திர போர்க்களத்துல துரியோதன் கொண்ட போது மகிழ்ச்சி அடையவில்லையோ, அதே மாதிரிதான் யுதிஷ்டிர மகாராஜாவும் இந்த போர்க்களத்துல நிறைய பேர் இறந்து போனதுக்கு நான் தான் காரணம், அவர் மகிழ்ச்சி அடையல. ஓ, யுதிஷ்டிர மகாராஜ் நினைச்சிருந்தா எல்லா அசுரங்க, இந்த அசுரங்கள் எல்லாம் கொன்னாச்சு, எனக்கு அரியாசனம் கிடைச்சது, எனக்கு என்ன கவலை, நானே ராஜா நானே மந்திரி, இல்லையா? நோ, அவர் அப்படி நினைக்கல. அவர் ஃபீல் பண்றாரு, நான் ஒருத்த அரியாசனத்துல உட்கார்றதுக்கு இவ்வளவு பேரை கொண்டுட்டு நினைக்கிறேன். அதுல பாதி பேர் சொந்தக்காரங்க, உறவினர்கள், நண்பர்கள். சோ இதுதான் வந்து பகவானுடைய பக்தருக்கும் ஒரு தூய பக்தருக்கும் பகவானுக்குள்ள தெய்வீகமான குணம். குணத்தால அந்த பக்தர் பகவானோட ஒன்னாயிடுறாரு. பகவான்கிட்ட என்னென்ன தெய்வீகமான குணம் இருக்கோ அது ஒரு தூய பக்தர்ட்டையும். அதனால ஒரு தூய பக்தர் அவருக்கு எதை பற்றி ஏக்கமும் இல்லை, எதுக்கும் கவலை இல்லை, அவர் எதுக்காக வருத்தப்படுறதும் இல்லை. ஆனா சம்டைம் அந்த பக்தர்கள் வருத்தப்படுறாங்க, இந்த ஜீவாத்மா கிருஷ்ணர் மறந்து போயிருக்காங்களே, அறியாமையில் இருக்காங்களே. இந்த கவலை தான் ஒரு தூய பக்தருக்கும் பகவானுக்கும். மற்றபடி பகவானுக்கும் தூய பக்தருக்கு என்ன கவலை, அவங்க எப்பவுமே ஆனந்தமா லீலை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா நம்மை பார்க்கும்போது அவங்களுக்கு கவலை வருது, ஏக்கம் வருது. ஐயோ, இந்த ஜீவாத்மா கிருஷ்ணர் மறந்துருக்காங்களே, இந்த ஜீவாத்மா பக்தி தொண்டுல ஆர்வம் இல்லாம இருக்காங்களே, இப்படி இவங்க வாழ்க்கையை வீணாக்கி மனித கிடைத்த கரிதான மனித வாழ்க்கை இப்படி துஷ்பிரயோகம் பண்றாங்க அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. சோ அந்த ஃபீலிங் தான் இங்க கிருஷ்ணாவுக்கு. அவர் துரியோதனன் தண்டிக்கப்பட்ட போது கிருஷ்ணா மகிழ்ச்சி அடையல. இந்த ஜீவாத்மா இந்த மனித பிறவி கிடைச்சும் அதை துஷ்பிரயோகம் பண்ணி வீணா போயிட்டானே. ரைட். வீரேந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய், ஸ்ரீல பிரபுபாத் கி. So இந்த இந்த தெய்வீகமான குணங்கள்லாம் வரணும். பகவானது பகவான் கிட்டயும் அவர் தூய பக்தர்ட்டி என்னென்ன தெய்வீகமான குணம் இருக்கோ அதெல்லாம் நமக்கு வரணும். நம்ம கிருஷ்ணர் மேல பிரிவு ஏற்படணும், அந்த பிரிவுல நம்ம வருத்தப்படணும், நான் கிருஷ்ணாட்ட திரும்ப போகணும்னு நினைக்கணும், மற்ற ஜீவராசி மேல அன்பு செலுத்தணும், யாரையும் வெறுக்கக்கூடாது, யார் மேலேயும் பொறாமை கொள்ளக்கூடாது, யாரையும் எதிரியா நினைக்க கூடாது, அவங்க கஷ்டப்படும் போது மனம் சந்தோஷப்படக்கூடாது. எதிரியா இருந்தாலும் கஷ்டப்பட்டா மனம் வருந்தணும். சே, இப்படி ஆயிட்டாரு அவரு, இது நல்லா இருந்திருக்கலாமே அப்படின்னு இரக்கம் தான். இரக்கம், கருணை, அன்பு, இதெல்லாம் பகவான் இருக்கு. இந்த குணங்கள் பகவானுக்கு பக்தர்களுக்கு வரும். இதுதான் நம்முடைய செல்வம். நம்முடைய செல்வம் என்னன்னா இந்த தெய்வீகமான குணங்கள் தான். இந்த செல்வத்தை அடையணும். ஒரு பக்தனுக்கு செல்வம் எதுனா இந்த தெய்வீகமான குணங்கள்.
இரக்கம், கருணை, அன்பு, சகிப்புத்தன்மை, பொறுமை, மன்னிக்கும் குணம், இதெல்லாம் தான். So, இது நம்ம வளர்த்துக் கொள்ளாத வரைக்கும் நம்ம என்னதான் பக்தர்களா இருந்தாலும் பேரளவான பக்தர்களா தான் இருக்கும். நம்ம யார் மேலேயும் இறக்கப்படுறது இல்ல, யார்கிட்டயும் கருணை காமிக்கிறது இல்ல, சிலர் எதிரியா நினைக்கிறோம், அவங்க கஷ்டப்படும் போது சந்தோஷப்படுறோம்னா இதெல்லாம் அசுர குணம். இந்த அசுர குணம் இருக்கவே கூடாது. இந்த அசுர குணம் இருக்கிற வரைக்கும் கிருஷ்ணருடைய உலகத்தை அடைவதுங்கிறது சாத்தியமே இல்லை. So, அதனால நம்ம பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்யணும். இன்னைக்கு தூய பக்தி தொண்டு வேணும். அந்த பக்தியில நான் பக்குவமாகணும். நான் எப்போ உங்களை மறக்கக்கூடாது. எனக்கு இந்த தெய்வீகமான குணம் எல்லாம் வரும். அர்ஜுனன் மாதிரி, பீமன் மாதிரி, யுதிஷ்டிரன் மாதிரி, உத்தவர் மாதிரி இந்த குணங்கள் எல்லாம் வளர்த்துக்கணும். இவங்களுடைய சரித்திரங்களை கேட்டுக்கிட்டே இருக்கு, படிச்சுக்கிட்டே இருக்கு. தூய பக்தருக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அவங்ககிட்ட இருந்து கேட்கணும். So, இதுதான் ப்ராசஸ். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த நாமத்தை கவனமா உச்சரிக்கும். யார் ஒருத்தர் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை கவனமா உச்சரிக்கிறாங்களோ அவங்க கிட்ட இந்த தெய்வீகமான குணம் எல்லாம் வராது. ஏன்னா அந்த நாமத்துல கிருஷ்ணர் இருக்காரு. அவர் இதயத்துக்குள்ள போய் இந்த அசுர எண்ணங்கள்லாம் போக்கி அந்த பக்தனுக்கு தெய்வீகமான குணத்தை கொடுப்பார். ஹரே கிருஷ்ணா.